ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா பவானி சாகர் டேம் பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. பவானி சாகர்ல இருந்து தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க, மலை அடிவாரத்துல. அங்கதான் டிராவல் பண்ண போறோம். ஸோ கரெக்டா 12 மணிக்கு பஸ் வருவாங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரூட்டுங்க, ஒரு ஆஃப்லைன் ரூட்னே சொல்லலாம். செம்ம சூப்பரான காட்டுக்குள்ள போற பயணம். நிறைய பேர் இந்த ரூட்ல பயணம் பண்ணிருக்க மாட்டீங்க, அதுக்கான தேவை வந்திருக்காது. பட் நம்ம எப்பா கணேஷ் சேனல்ல உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா தெங்கு மரகடா டிராவல் விளாக் தான் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க மக்களே, நம்ம பவானி சாகர்ல இருந்து தெங்கு மரகடா போற பஸ் விளாகுக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. டைம் கரெக்டா 11:30. இன்னும் நமக்கு ஒரு ½ அன் அவர் டைம் இருக்கு தெங்கு மரகடா பஸ் வர்றதுக்கு. 12 மணிக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மேட்டுப்பாளையத்துல இருந்து தெங்கு மரகடா வரைக்கும் போற பஸ்ஸுங்க. அந்த ஊர் ஃபுல்லா காட்டுக்குள்ள இருக்கிற ஊருங்க. ஸோ பாதி ரூட்டுக்கு தான் கரெக்டா ரோடெல்லாம் இருக்கும். நாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபாரஸ்ட்குள்ள தான் போகுமா. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலாங்க, ஏன்னா போயிட்டு வரதுக்கு 4 மணி ஆயிடும். அங்கே ஹோட்டல் சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் இருக்காது, டைமும் இருக்காது. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். மக்களே, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ இது சூப்பரான ரைடு. 12 o'clock வந்துச்சுன்னா நம்ம போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 4:30 ஆயிருங்களா. போகிறதுக்கு 1.5 hours, வரதுக்கு 1.5 hours. அங்கே வெயிட்டிங் டைம் வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாலும் தெங்கு மரகடா நம்ம கோத்தகிரிக்கு சேர்ந்ததுங்க, நீலகிரி மாவட்டத்துக்கு சேர்ந்தது. பட் இந்த வழியில தான் ரூட் இருக்கு அவங்களுக்கு. மக்களே, இங்க பாருங்க, இன்னொரு குரூப் ஆஃப் டிராவலர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெங்கு மரகடா போறதுக்கு. இங்க பஸ் ஸ்டாண்ட்ல மேல ஒரு காக்கா ஃபேமிலி கூடு கட்டிட்டு இருக்காங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்களா, வாவ், செம்ம கியூட். அழகா பாருங்களா, சூப்பரா அந்த கிரில்லுக்குள்ள கூடு கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அழகா செம்ம, ஐயோ அழகுங்க. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நெஸ்ட் தேவைப்படுதுல்ல. பிஸியான பஸ் ஸ்டாண்ட்ல கூடு கட்டிட்டு இருக்கு. மக்களே, தெங்கு மரகடாக்கு ஒரு நாளைக்கு 2 பஸ் தாங்க. இப்போ காலையில ஒன்று போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் இப்போ வருதுல 12 மணிக்கு இந்த பஸ் 2 மணி நேரத்துல அங்க போகும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் 2 மணி நேரத்துல 2 o'clock போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடும் அந்த ஒரு பஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் to and fro. அவ்வளவுதான் பஸ் கனெக்டிவிட்டியே அந்த ஊருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் தெங்கு மரகடா போகிற ரூட்ல. ஏன்னா நிறைய வனவிலங்குகள் நடமாடும் பகுதிங்கிறதுனால பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோவா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த பஸ்ல நம்ம போயிட்டு வந்தாதான் உண்டு. ஸோ செம்ம சூப்பரான ஆஃப்லைன் ரூட்டா இருக்க போகுது. வெயிட் பண்ணுவோம், எக்ஸைட்டிங்கா இருக்கு. மக்களே, ஏதோ ஒரு இன்கமிங் பஸ் வருதுங்க. தெங்கு மரகடா பஸ் தான் நினைக்கிறேன். வாங்க போலாம். மக்களே, நம்ம பஸ் இங்க பவானி சாகர் பஸ் ஸ்டாப்ல ஒரு 10 minutes ஹால்ட் இருக்குங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து வருதுல்ல. ஸோ டிரைவர் கண்டக்டர்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புவாங்க போல. வித்துட்டு இருக்காங்க பாருங்க, பைனாப்பிள். இதெல்லாம் தெங்கு மரகடா. ப்ரொனவுன்சியேஷனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். செம்ம யூனிக் ரூட்டுங்க. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம். இது நம்ம கோயம்புத்தூர் டிப்போல இருந்து தாங்க ஆப்ரேட் பண்றாங்க. வழி சிறுமுகை பவானி சாகர். மேட்டுப்பாளையத்திலிருந்து எடுத்து சிறுமுகை பவானி சாகர் வழியா தெங்கு மரகடா வரைக்கும் போற ஆஃப் ரோடு பஸ், கவர்மெண்ட் பஸ். மக்களே, நம்ம தெங்கு மரகடா போற பஸ் பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. சோ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஸ் மேட்டுப்பாளையத்துல இருந்து அன்னூர் வழியா நம்ம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தெங்கு மரகடா போகுங்க. நம்ம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ பஸ் ஏறி இருக்கோம். சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து கிளம்பினாலும் இந்த பஸ் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து வருது. பட் ஆனா தெங்கு மரகடா இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலங்க. நீலகிரி மாவட்டத்தோட ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ளதான், முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ளதான் இருக்கு.
ஓகேவா, நாம் இப்போ பவானி சாகர் தாண்டணுன்னே வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெங்குமரகடா பக்கம் போகணுன்னே அது வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆயிடுங்க. சோ ஒரு குட்டி ஏரியாக்குள்ள எவ்வளவு வந்து சேஞ்சஸ் ஆகுது பாருங்களா. நாம் இப்போ பவானி சாகர் டேம் தாண்டிட்டு இருக்கோங்க. கரெக்டா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல பவானி சாகர் டேம் இருக்கு. நம்ம பவானி சாகர் டேம் பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணிருக்கோம், பார்க்காம இருந்தா பாருங்க. உள்ள இருக்கிற பவர் ஹவுஸ், கீழ இருக்கிற பார்க்கு, பக்கத்துல ஓடுற பவானி ஆறு எல்லாத்தையுமே வந்து வளைச்சு கவர் பண்ணிருக்கோம். பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதியோட வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற கிராமங்கள்னு வேற லெவல்ல கவர் பண்ணிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. சோ இப்ப நாம பவானி சாகர் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து கிராமங்கள் வழியா போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆஃப் ரோட் ஆயிருங்க. தார் ரோடு கூட இருக்காதான். சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ தெங்குமரகடா பாத்தீங்கன்னா நம்ம கோத்தகிரி தாலுக்குல தாங்க இருக்கு. ஊட்டியில இருக்கிற கோத்தகிரி தாலுக் நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க மலைகள், அதுதான் ஊட்டி மலைகள்ங்க. அந்த மலைகள்ல தான் வந்து கோத்தகிரி இருக்கு. ஓகேவா, அந்த கோத்தகிரி மலைகளோட அடிவாரத்துலதான் வந்து தெங்குமரகடா இருக்கு. சோ இதுக்கு கொடநாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கொடநாடு எஸ்டேட் தெரியாம யாருமே இருக்க முடியாது. நம்ம ஜெயலலிதா அம்மாவோட எஸ்டேட் அங்கதான் இருக்கு. சோ அந்த கொடநாட்டுல இருந்து வரணுமாங்க, கீழே நடந்து வரணுமா. ரோடுனா இந்த ரோடு தான். ஓகேவா, நமக்கு டிக்கெட் பிரைஸ் வந்து பவானி சாகர்ல இருந்து தெங்குமரகடா போறதுக்கு 21 ரூபாங்க டிஎன்எஸ்டிசி பஸ்ல. வாங்க நிறைய கதை பேசிக்கிட்டே போலாம். மக்களே, நாம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி பவானி சாகர் டேமையும் தாண்டி இப்ப நீர்நிலைகள் பார்த்தோம் இல்லையா, அந்த நீர்நிலைகள் தான் வந்து நீர்த்தேக்க பகுதிங்க. பவானி சாகர் டேமோட நீர்த்தேக்க பகுதி கரெக்டா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல பெரிய எக்ஸ்டென்ட்டுங்க நம்ம பவானி சாகர் டேம். பட் ஆனா டேம்ல இருந்து உள்ளுக்குள்ள நம்ம மேல ஏறி பார்க்க முடியாது. பட் நீங்க நம்மளோட பவானி சாகர் டேம் vlogல பாத்தீங்கன்னா நாம ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு ஒரு மேடான ஏரியால இருந்து நீர்பிடிப்பு பகுதிகளை ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க லோக்கல்ல இருக்காரு, அவர் கூட்டிட்டு போனாரு.
சோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எல்லாம் லாஸ்ட் வீடியோலயும் இருக்கு, ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம உள்ள வந்துட்டு பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் ஒட்டி இருக்கிற இந்த கிராமங்களை எல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். சாதாரண டைம்ல எல்லாம் இந்த பக்கம் வர முடியாதுங்க. இந்த பஸ்ல வந்தா தான் இந்த ஏரியா எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இல்ல. இப்ப நம்ம உள்ள வந்து அந்த நீர்பிடிப்பு பகுதியில் தாண்டனே ஒரு பில்டிங் இருந்துச்சுல, அதுதான் செக் போஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். அதை தாண்டி நாம வந்தாச்சு, ஓகேவா? சோ இப்ப நாம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண் ரோடு தாங்க. இனி தெங்குமரகடா போற வரைக்கும் தார் ரோடே கிடையாது. ஃபுல்லா பஸ்ஸே வந்து இந்த மண் ரோட்ல தான் போய் ஆகணும், வேற வழியே இல்ல. சோ மழை பெய்யற சமயத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்துக்குங்க மக்களே. நைட்டு வந்தா நிறைய வனவிலங்குகள் எல்லாம் நடமாடிட்டு இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம மான்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன வனவிலங்குகளை தான் பார்க்க முடியுது. சோ பாத்தீங்கன்னா நம்ம கொடநாட்டுல இருந்து கீழே வரலாம்னு சொன்னோம் தெரியுமா? கொடநாட்டுல இருந்து வரதுன்னா நடந்து தாங்க வரணும். நடந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நடந்து வரணுமாங்க. 10 கிலோமீட்டர்ல தான் கொடநாடு இருக்கா. பட் ஆனா அந்த 10 கிலோமீட்டர் மலைக்குள்ள நடந்து வருதுன்னா சும்மா இருக்கிற காரியமா? சோ கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிருமா தெங்குமரகடா வர்றதுக்கு. சோ தெங்குமரகடால இருந்து கொடநாடு போறதுக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் ரூட் தானா, ஒரு அடிப்படை சாலை வசதி கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து ஆல் த வே தெங்கு மரகடாக்கு வரதுன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து தான் பஸ் இருக்கு. கோத்தகிரியில இருந்து ஒரு பஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் எத்தனை மணிக்குன்னு தெரியல. அதுவும் வந்து மேட்டுப்பாளையம் வழியா பவானிசாகர் வந்துதான் வந்தாகணும். மலைகளுக்குள்ள கீழே வர்றதுக்கு ரூட் கிடையாது நீலகிரி மாவட்டத்துக்குள்ளேயே. சோ கிட்டத்தட்ட பவானிசாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. இப்ப நம்ம பவானிசாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். பவானிசாகர் டேம் தாண்டி சைட்ல இருக்கிற கிராமங்களை எல்லாம், மலை கிராமங்களை எல்லாம், மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்களை எல்லாம் தாண்டி இப்ப நாம ஒரு ஆஃப் ரோடு மாதிரி உள்ள போயிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட நாம இன்னும் 20 கிலோமீட்டர் உள்ள போகணுங்க. இன்னும் வந்து 1.5 மணி நேரம் பயணம் இருக்கு நமக்கு. சோ பாருங்க, நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு அவங்க ஏதாவது அபிஷியல் விஷயமா போகணும்னு வச்சுக்கோங்களேன். கோத்தகிரி போகணும்னா அவங்க ஆல் த வே வந்து பவானி சாகர் வந்து அன்னூர் வந்து மேட்டுப்பாளையம் வந்துதான் கோத்தகிரி போகணும். சோ இங்க நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு. சோ அங்கங்க இறங்கி போறாங்க மக்கள். பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு தாங்க இருக்கு. நம்ம சுத்தி பார்த்தா வந்து மனுஷ நடமாட்டமே இருக்காது. மக்கள் உண்மையிலேயே இங்கெல்லாம் வாழ்றதுன்னா வேற லெவல்ங்க. கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும். மேபி இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு தி சன் ஆஃப் த சாயில்ங்கிற ஃபீல் வந்துரும். நமக்கு புதுசா பாக்குறதுனால இப்படி இருக்கு போல. சோ தெங்குமரகடால இருந்து பாத்தீங்கன்னா மலையேற்ற, அதாவது ட்ரெக்கிங் போறதுக்கும் அனுமதி இருக்காங்க. பட் ஆனா வந்து இங்க லோக்கல் மக்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க யாராவது வந்து கைடு மாதிரி இருந்தாதான் கூட்டிட்டு போக முடியுமா. இல்லாட்டி இங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்குங்க. நம்ம வனத்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதிகள் இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வனத்துறையில பர்மிஷன் வாங்கணுமா ட்ரெக்கிங் போறதுக்கு, ஓகேவா? சோ உதகமண்டலம் வடக்கு மாவட்டம் சொல்றாங்க. அவங்களோட வடக்கு மாவட்டம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது நீலகிரி நார்த் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெங்குமரகடா லைக் இங்க ஃபாரஸ்ட் லோக்கல் ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கும்ல, இங்க யாராவது கைடோ இல்ல லோக்கல் கைடு யாராவது அமிச்சு அவங்க மூலமா தான் நாம மேல போக முடியுமா. சோ உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல யாராவது தெரிஞ்சிச்சுன்னா பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு நீங்க தெங்குமரகடா வந்துட்டு இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு நீங்க இங்க இருந்து கைடு மூலமா நீங்க மேல கொடநாடு வரைக்கும் ட்ரெக்கிங் போலாம். சோ உண்மையிலேயே வந்து இதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க மக்களே, நம்ம கோத்தகிரி மலைகள், நம்ம நீலகிரி மலைகள் வேற லெவல்ல இருக்குங்க ஆஃப் ரோட். ஆனா இந்த மாதிரியான ஒரு ரூட்ல நான் போனதே இல்ல. இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் உள்ள ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தங்கறதுக்கு. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நம்ம வனப்பகுதிகள் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுறாங்க பாருங்க மக்களே. கண்டிப்பா இதெல்லாம் வந்து போற்றக்கூடிய விஷயங்கள் தாங்க. போற ரூட் வந்து செம்ம கரடு முரடா இருக்குங்க.
மழையெல்லாம் பெய்யற சமயத்துல இங்க நிறைய குட்டி குட்டி ஓடைகள் இருக்காங்க. அந்த ஓடைகள் வழியா தான் போகுமா. நாம வந்திருக்கிற அன்னைக்கு கொஞ்சம் கிளவுட்ஸ் இருக்கு, பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து கிளியர் ஸ்கையா தான் இருக்கு. அதனால நம்ம மழையில எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி இன்னைக்கு எந்த சுச்சுவேஷனும் வந்துடாதுன்னு நினைக்கிறேன். சோ வாங்க மக்களே, சூப்பரா இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம தெங்குமரகடா வரைக்கும் போலாம். இன்னும் நிறைய கதை சொல்றேன் வாங்க. மக்களே, நம்ம அழகிய தெங்கு மரகடா வில்லேஜ் ரீச் ஆயாச்சுங்க நம்ம பஸ்ல. ஸோ இங்க ஒரு 10 நிமிஷம் நிற்பாங்க. டிரைவர் அண்ணா கண்டக்டர்னா சாப்பிட போறாங்க. கீழே ஒரு ஆறு ஓடுதுங்க, அழகா குரங்கு ஓடுறான் பாருங்க. வர்ற வழியில நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ணோம், மானு பைசன் எல்லாம். பட் வீடியோ எடுக்க முடியல, பயங்கர ஆஃப் ரோடா இருக்கிறனால ஆடி தள்ளிடுச்சு பஸ்ஸு. வாங்க கீழே போய் ஆத்துப்படுகையை பார்த்துட்டு வரலாம். பரிசல் எல்லாம் இருக்கு பாருங்களா, ஆத்து தாண்டி கிராமத்துக்குள்ள போறதுக்கு. மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊருக்குள்ள போற வழிங்க இந்த ஆத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும் கிராமத்துக்கு. இங்க பாருங்க பரிசல்ல கிராஸ் பண்றாங்க பாருங்க, இக்கரையில இருந்து அக்கறைக்கு. ஐயோ செம அழகான வருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு கிராமத்தை பாக்குறதுங்க. அங்க மேல மோட்டர் போட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இதுதான் பவானிசாகர் டேமுக்கு நீர்பிடிப்பு பகுதியா போறதுங்க. ஊட்டி மலைகள் மேல இருந்து வர்ற தண்ணி இது. பரிசல் துறை இதுதான் கிராமத்துக்குள்ள போறதுக்கு. ஓ, நிறைய மக்கள் இருக்காங்க பாருங்க. பஸ் அங்க நிக்குது மேல. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே சூப்பரா கீழே வந்தா நம்ம ஆத்தக்கடை கையில மச்சான் தேங்குளிரு தடின்னு சாங் வருமே, அந்த மாதிரி இருக்குல்ல ஒரு செம்ம அழகுங்க.
மக்களே, இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் ட்ரிப்பு நாம எப்பவுமே வந்தது இல்லைங்க. தெங்கு மரடா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் ரொம்ப ரிமோட்டுங்க. மக்களுக்கு டக்குன்னு வரணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு பஸ் தான் டூ அண்ட் ஃப்ரோ வருது மேட்டுப்பாளையத்திலிருந்து தெங்குமரடா வரைக்கும் நம்ம பவானி சாகர் வழியா. எவ்வளோ ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு பாத்தீங்கல்ல. கொஞ்சம் தூரத்துக்கு தாங்க தார் ரோடு, அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இது. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் கொடுங்க. மக்களே, நம்ம சத்தியமங்கலம் காட்டுகளுக்குள்ள எல்லாம் சாதாரணமா வர முடியாதுங்க. இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஆஃப் ரோடிங் மாதிரி நம்ம சஃபாரி மாதிரி வந்தாச்சு. நார்மலா சஃபாரி சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்குள்ள போறதுன்னா ரொம்ப கஷ்டம். கெர்மாலம்ல இருந்து ஒரு ரூட் இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட்டிட்டு போவாங்களா, அதுக்கு நம்ம ப்ரீ புக் பண்ணணும். பட் இது செம்ம சூப்பர். ஒரு குட்டி கிராமமே இவ்வளவு இன்டீரியர் ஏரியாவில் இருக்கு. 1 hour ஜர்னிங்க. 12 மணிக்கு எடுத்து நம்ம 1 hour இல்லை 1.5 hours. ஸோ இங்கே ஒரு 15-20 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்புவோம். அதனால நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஐயோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோஸ். என்ன ரொம்ப நாளாக நாம் இங்கே ட்ராவல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தெங்குமரடாக்கு. இன்னைக்கு தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம டிரைவர் கண்டக்டர் அண்ணா அழகா பேக்கு இங்கே வாங்கிட்டு ஆத்து படுகையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அங்க. சூப்பருங்க. அங்கங்க இந்த மாதிரி பரிசல் வச்சிருக்காங்க ஆத்த கிராஸ் பண்றதுக்கு. இது புலிகள் காப்போங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். மக்கள் ஊரு மக்கள் இருக்கிறனாட்டி பிரச்சனை இல்லை. மக்களே, அடுத்த ட்ரிப்பு கிளம்பிடுச்சுங்க பரிசல்ல. இங்க பாருங்களேன், நம்ம குரங்கு நண்பர்கள். ஃபாரஸ்ட்டுக்கு வந்தா இவனுக்கு இல்லாமையா? உண்மையிலேயே ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற வாழ்வாதாரம் பாத்தீங்களா? எவ்வளவு அழகா கிராஸ் பண்றாங்க பாருங்களா பரிசல்ல. இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓடுற ஆத்துல பரிசல் போட்டு மூங்கில் தடியை வச்சு ஃபோர்ஸ்ல தள்ளிட்டு போறாங்க பாருங்க கிராஸ் பண்றதுக்கு. தண்ணி நல்லா ஃபோர்ஸா வருதுங்க. உண்மையிலேயே ஸ்கில்ஃபுல் தான் இவங்க. கரெக்டா இவங்களுக்கு தெரியும்ல எந்த நேரம் டீப்பா இருக்கும், எந்த நேரம் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா போய் அங்கே இறக்கி விட்டுறாங்க. மக்களே, இங்க பரிசல் வருது பாத்தீங்களா? அங்கிருந்து மேலே ஏறணுன்னே மேலே வாழைத்தோப்பெல்லாம் இருக்குங்க. நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்கள், தெங்குமரகடா மக்கள். ஸோ அவங்களுக்காக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிலம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்களே. 100 acres நம்ம கொடுத்துருக்காங்களாம்.
ஸோ அதுல இவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான விவசாயம் எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா இங்க ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கு போல இருக்குங்க. தண்ணி நிறைய வரதுங்காட்டி கிராஸ் பண்ண முடியல. அதனாலதான் பரிசல் போட்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க பரிசல் துறை இருக்கு பாருங்க. அங்க ஒரு படிக்கட்டு, இங்க ஒரு படிக்கட்டு, கடைசி ரவுண்டு ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. அழகா மலை அடிவாரத்துல எவ்வளோ ரிமோட் லொகேஷன்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் பாருங்க. தெங்கு மரகடா. தெங்குனா கன்னடத்துல தேங்காங்க, ஹடானா காடுன்னு நினைக்கிறேன். தென்னங்காடு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா தெங்கு மரகடா. எல்லாம் தமிழ்நாடு கேரளா பார்டர் தானே. கேரளா கர்நாடகா 3 ஸ்டேட்டோட பார்டர் பக்கம். முக்கியமா சத்தியமங்கலம் பண்ணாரி காடுகள் வந்து கர்நாடகா பார்டர் பக்கங்கிறதுனால நிறைய கன்னடா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஐயோ செம்ம பியூட்டிஃபுல் லொகேஷனுங்க. உண்மையிலேயே டுடே வி வர் லக்கி. அழகு அழகு. ஆறுகள் மலைகள் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா. இயற்கை வளம் இல்லாட்டி அவ்வளவுதாங்க. அதனாலதான் நம்ம காடுகள் மலைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாக்கணும். மக்களே திரும்பி கிளம்பியாச்சுங்க. தெங்கு மரகடா செம எக்ஸ்பீரியன்ஸ். மலை அடியில ரிசோர்ட் ஃபாரஸ்டுக்குள்ள வேற லெவலுங்க. சரி வாங்க கிளம்புவோம். மக்களே நம்ம ரிட்டர்ன் ஜர்னி கிளம்பியாச்சுங்க தெங்கு மரகடால இருந்து. சோ இந்த அழகான கிராமத்தை பார்த்திருப்பீங்க. எப்படா மலையடிவாரத்துல அதுவும் ரிசோர்ட் ஃபாரஸ்டுக்குள்ள இப்படி ஒரு கிராமம் உருவாச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல. யோசிக்காட்டியும் நானே சொல்றேன், ஓகேவா. சோ என்னாச்சா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல நேரு அவர்கள் வந்து நிறைய கவர்மெண்ட் திட்டங்களை கொண்டு வந்தாங்களாங்க உணவு உற்பத்தி செய்யறதுக்கு. அதுக்காக வந்து நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தி மாதிரி கிராமங்களை உருவாக்குனாங்களா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா நீலகிரி மலைத்தொடர்களுக்கு கீழே இந்த தெங்கு மரகடா கிராமத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. 1941 ஓகேவா, 48 சாரி, இண்டிபெண்டன்ஸ் ஆகி கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற கீழ் கோத்தகிரி, சோலூர் மட்டம் இந்த பகுதிகளை சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 142 விவசாய குடும்பங்களை வந்து இந்த தெங்கு மரகடா கிராமத்துல 500 ஏக்கர் நிலத்தை வழங்கி விவசாயம் செய்யறதுக்காக வந்து இந்த மாதிரி கிராமத்தை உருவாக்குனாங்களாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா 142 ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தலா 2 ஏக்கர் நஞ்சை நிலமும் 1 ஏக்கர் புஞ்சை நிலமும் கொடுத்திருக்காங்க. இதுல விவசாயம் செய்யறதுக்காக நாடு ஃபுல்லா இப்படி பல கிராமங்களை உருவாக்கி இருக்காங்க, ஓகேவா. ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது உணவு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக. சோ அப்படி இவங்களுக்கு இங்க கொடுக்கும் போது அந்த 142 ஃபேமிலி அவங்களே தனியா விவசாயம் செய்ய முடியாதுல்ல. அதனால விவசாய பணி செய்யறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஈரோடு, சத்தியமங்கலம், பவானிசாகர் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற கிராமங்கள்ல இருந்து நிறைய விவசாய வேலை செய்யறவங்களை வந்து பணி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் வந்து ஒரு பெரிய கிராமமாவே உருவாயிருக்காங்க, ஓகேவா. இங்க பெனிஃபிட் என்னன்னா, இங்க மோயார் ரிவர் ஓடிட்டு இருக்குல்ல, இப்ப நம்ம பார்த்தோம்ல கிராமத்துல ரிவர் ஓடுறத, இந்த ரிவர் போய் பவானிசாகர் டேம்ல சேர்ந்துரும். அந்த டேமும் வந்து இந்த 48 காலங்கள்ல தான் கட்டி இருக்காங்க. நம்ம பவானிசாகர் பிளாக் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த காலங்கள்ல கட்டுனாங்கன்னு. 40-50 காலங்கள்ல தான் கட்டி இருக்காங்க.
சோ அந்த மாதிரி டேம்ல வேலை செய்யற மக்களும் வந்து இங்க தங்குவாங்கல்ல, லோக்கலா தங்குவாங்கல்ல. சோ அந்த மாதிரியும் சில மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்படி நிறைய மக்கள் சேர்ந்துதான் வந்து இவ்வளவு டீப்பா 25 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள வந்து ஒரு கிராமம் உருவாயிருக்குங்க. சோ மோயார்ல தண்ணீர் வசதியும் கிடைச்சிருக்கு. அதனால விவசாயம் செய்யறதுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்ல. தண்ணி இருந்துச்சுன்னா செழிப்பா விவசாயம் பண்ண முடியும். சோ அந்த மாதிரிதான் வந்து இது ஒரு செழிப்பான கிராமமா ஆகியிருக்குங்க தெங்கு மரகடா வந்துட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க விளை பொருட்களை மறுபடியும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்ல, 25 கிலோமீட்டர் கிராமத்துக்குள்ள இருந்து. சோ அதுக்கு தனியா வந்து தெங்கு மரகடா கூட்டுறவு பண்ணை சங்கம்னு 1972ல ஆரம்பிச்சு அந்த சங்கத்து மூலமா விளைபொருட்களை எல்லாம் இங்க பக்கத்துல இருக்கிற டவுன்ஸ்க்கு கொண்டு வந்து மார்க்கெட் செஞ்சிருக்காங்க. சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி கிராமமா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு வருஷத்துக்கு கழிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா பவானி சாகர் டேம் கட்டுற டைம், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆகி நாடு வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிறதுக்காக நிறைய பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல உருவானதுதான் மக்களே இந்த தெங்கு மரகடா வில்லேஜ். எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா? நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இன்டீரியர் ஏரியாஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குங்க. பாக்கறதுக்கு அழகா தெரிஞ்சாலும் ஆகா சூப்பரான மலைத்தொடர்கள் ஃபாரஸ்டுக்குள்ள இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னு நாம நினைச்சாலும் இந்த மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனைகள் என்னன்னு நான் சொல்றேன், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே எப்படி இருக்குங்க? ரூட் சூப்பரா இருக்கா? மக்களே இங்க பாருங்க, மான்கள் ஓடிட்டு இருக்கு. சோ நாம வரும்போது நிறைய மான்கள் எல்லாம் சைட் பண்ணோங்க. மான்கள், மயில்கள் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஈவினிங் டைம் ஒரு பஸ் வருங்க, அப்போ சில சமயம் யானைகள் எல்லாம் கூட வருமா. இங்க பாருங்க மான்கள் சுத்திட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளை பார்த்துட்டே நாம டிராவல் பண்ணலாங்க. என்னதான் வந்து இவ்வளவு அழகு இருந்தாலும் மக்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குன்னு தானே சொன்னா. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கதான் செய்யும், கரெக்டா? சோ இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 4 தலைமுறைகள் ஆச்சுங்க. நான் சொன்னல 142 ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னு.
அந்த 142 ஃபேமிலிஸ் இப்ப பாத்தீங்கன்னா 497 மக்கள் வந்து இப்ப இங்க இருக்காங்களா இந்த கிராமத்துல. ஓகேவா? சோ மோயாரோட நீர்வளத்தை வச்சுதான் வந்து இவங்க வேளாண்மை செஞ்சுட்டு வராங்க. பட் ஆச்சுன்னா வந்து இங்க சத்தியமங்கலம் வனவிலங்கு புலிகள் காப்பகத்துக்குள்ளதான் இருக்காங்க. இங்க புலிகள் காப்பகம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய புலிகள் காப்பகம் ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் வராது. ஓகேவா? அப்படியே இயற்கை எப்படியோ அப்படியே வச்சிருவாங்க. அதனால இங்க ரோடெல்லாம் கூட போடலையாங்க, நிறைய மக்கள் நடமாட்டம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெங்கு மரகடால இருந்து பவானி சாகர் வர்றதுக்கு 25 கிலோமீட்டர், அங்கிருந்து மறுபடியும் சத்தியமங்கலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர் வந்து அவங்க சத்தியமங்கலம் வரணும். பசங்களை படிக்க வைக்கிறதுக்காகட்டும், ஏதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்காகட்டும், சந்தைகளுக்காகட்டும், நம்ம ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இந்த மாதிரி எதுக்குனாலும் அவங்க சத்தியமங்கலம் தான் வந்தாகணும். ஸோ இப்போ நம்ம செக் போஸ்ட் தாண்டி ஊருக்குள்ள வந்துட்டோங்க. செக் போஸ்ட் வர வரைக்குமே பாத்தீங்கல்ல ஃபுல்லா ஆஃப் ரோடு தாங்க. ஸோ அவ்வளவு தூரம் அவங்க எப்படி ஏதாவது ஒரு அவசரம்னா வருவாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. டைகர் ரிசர்வ் ஆயிடுச்சு. மேல சத்தியமங்கலம் ஈரோடு பகுதியில் இருக்கிற சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட், அவங்க கிராமம் இருக்கிறது பாத்தீங்கன்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இருக்குல்ல, அதுவும் வந்து டைகர் ரிசர்வ் தான். சோ 2 டைகர் ரிசர்வோட எல்லையில மாட்டிக்கிட்டாங்க. அதனால அங்கிருந்தும் டெவலப்மெண்ட் வராது, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் டெவலப்மெண்ட் வராது. அதனால இந்த மக்கள் என்ன செய்யறாங்களா, தயவு செஞ்சு எங்களை தெங்கு மரகடால இருந்து வேற இந்த மாதிரி ஊர்களுக்குள்ள எங்களை ஷிஃப்ட் பண்ணிருங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்களாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு. ஏன்னா இந்த புலிகள் காப்பகம் தானே, நிறைய சிறுத்தைகள், அதுக்கப்புறம் இங்க மோயார் ஆறு ஓடுதுல, அதுல நிறைய முதலைகள் எல்லாம் கூட இருக்குமாங்க. அவ்வளவு தூரம் போயிட்டு அங்க கிராமத்துக்குள்ள போறதுனா கூட நாம அந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த பரிசல்ல தான் போகணும். அப்ப பாருங்க முதலைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்னு. குழந்தை குட்டிகளை வச்சுட்டு எஜுகேஷனுக்கெல்லாம் அதை கிராஸ் பண்ணி டெய்லி வரணும்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும். அது போக பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 33 புலிகள் இருக்காங்க. அப்பா என்ன மாதிரி இருக்கும் பாருங்க. டோட்டலா வந்து முதுமலை சரணாலயத்தோட ஈஸ்டர்ன் பகுதி, அதே பாத்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வோட வெஸ்டர்ன் பகுதி, 2 சந்திக்கிற இடத்துலதான் தெங்கு மரகடா இருக்கு. அதனால இந்த மாதிரி என்ன சொல்றது, வனவிலங்குகள் மனிதர்கள் இந்த மோதல்கள் எல்லாம் வரும்ல, விவசாயம் பண்ற இடத்துல வனவிலங்குகள் வந்தா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி யானைகளோட வலசை பகுதினா யானைகள் வந்து கிராஸ் பண்ணும் தெரியுமா, ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து இன்னொரு ஃபாரஸ்ட். அந்த வலசை பகுதியும் பாத்தீங்கன்னா தெங்கு மரகடா பக்கத்திலேயே இருக்காங்க. அதனால யானைகளோட நடமாட்டமும் அதிகமா இருக்கும். இத்தனை இனத்தை ஃபேஸ் பண்ணி அவங்க 25 கிலோமீட்டர் டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள வாழணும்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. அதனால இப்போ கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் விகிதத்துல, நான் ஏவரேஜா சொல்றேன் ஓகேவா, நமக்கு கிடைச்ச நியூஸ் வச்சு, சோ ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒதுக்கி அவங்கள வந்து வேற இடத்துக்கு இந்த மாதிரி டவுன்ஸ் கிராமங்களுக்கு ஷிஃப்ட் ஆக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. சோ அவங்க ஆசைப்படியே சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் அதுக்கான நிதி ஒதுக்கி அவங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி டவுன் ஏரியாஸ்க்கு பவானி சாகர், சத்தியமங்கலம், ஈரோடு பகுதி அல்லது கோத்தகிரி பகுதி, நீலகிரி மாவட்டத்துக்குள்ள ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு கிராம பகுதிகள் எல்லாம் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அழகு இருக்கிற இடத்துல எவ்வளவு ஆபத்துகளும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மைங்க. நமக்கு வெளியிருந்து பாக்குறதுக்கு ஆஹா எக்ஸாட்டிக் லொகேஷன்ல இருக்காங்கன்னு தெரியும், பட் ஆனா அவங்களுக்கு தானே தெரியும் என்ன பிரச்சனைகள்னு. சோ கதை பேசிட்டே வந்தாச்சுங்க நம்ம பவானி சாகருக்கு. மக்களே கரெக்டா 3:50க்கு நாம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த பஸ் வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போறது. சூப்பரா நம்ம பவானி சாகர்ல இருந்து தெங்கு மரகடா போயிட்டு மறுபடியும் திருப்பி பவானி சாகருக்கு ரீச் ஆயாச்சு. செம்ம யூனிக்கான டிராவல்ங்க, தரோலி என்ஜாய்ட் இட். ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஆஃப் ரோடு சஃபாரி வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்லயே போயிட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல். ஸோ மக்களே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல பவானி சாகர்ல இருந்து தெங்கு மரகடா போயிட்டு நாம திருப்பி வந்த இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குள்ள போன
ஆஃப் ரோட் பஸ் ட்ரிப்பு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பக்கம் வந்தா டைம் இருந்துச்சுன்னா இந்த ரூட் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சம்டைம்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்போதான் வரும். பட் தென் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இல்லாட்டி விர்ச்சுவலா இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.